இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். உத்தியோகபூர்வமாக இந்தியாவினுடைய ஒரு பிரதம மந்திரி இரண்டாவது தடவையாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிற தருணம் இதுவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவையே அச்சுறுத்துகிற அளவுக்கு ஈரான் இவ்வளவு சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் எப்படி நவீன ஆயுதங்களை உருவாக்கியது என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்ச கருத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே மற்றெல்லாம் நீங்கள் வல்லரசு நாடுகள் அமெரிக்காட்டே இருக்குது, ரஷ்யாட்ட இருக்குது, சீனாட்டே இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டால் ஈரான்கிட்ட தான் இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 138வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் ஒரு முதன்மையான செய்தி என்னன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். உத்தியோகபூர்வமாக இந்தியாவினுடைய ஒரு பிரதம மந்திரி இரண்டாவது தடவையாக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்கிற தருணம் இதுவாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டவரும் இந்தியாவின் தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய இதே நரேந்திர மோடி அவர்கள்தான். மொத்தத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான தொடர்புகளை ஆழப்படுத்தியதும் ரொம்ப நெருக்கம் காட்டியதும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரம். அதை தாண்டி இந்த பயணத்தை பொறுத்தவரை இந்த பயணம் முக்கியத்துவப்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதனுடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஈரானோடு ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இறுதி பட்ஜெட், இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் ஈரானில் இந்தியா கட்டி வரக்கூடிய புதிய துறைமுகத்திற்கான எந்த நிதிகளையும் அவர்கள் ஒதுக்கவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுக்கு இணங்க அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக அவர்கள் ஈரானுடனான தொடர்பை ஓரளவுக்கு துண்டித்து வெளியேறி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் இஸ்ரேலுடனான ஆதரவை பெருக்கி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை இணைத்து கொண்டு பாரிய ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்கிற தகவல்களை எல்லாம் சொல்லி இருந்த நிலையில தான் இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்தியாவினுடைய வரலாற்றில் இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கொள்கைகளும் மாற்றி அமைக்கப்பட்ட தருணங்களாக இந்த தருணங்கள் இருக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், 1992களுக்கு முதல் வரைக்குமே இந்தியா மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. எந்த விதமான ராஜதந்திர உறவுகளையும் இஸ்ரேலோடு மேற்கொள்வதில்லை, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற வரைக்கும் என்று. தற்போது பாலஸ்தீன தனிநாடு அங்கீகாரம் என்கிற இடத்தில் இந்தியா இருந்தாலும் அது ஒரு பேச்சளவிலான அங்கீகார இடத்தில் தான் இருக்கிறது என்பதை அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இந்தியா முழுவதுமாகவே இஸ்ரேல் பக்கம் சாய்ந்திருக்கிறது என்கிற செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்தும் ஒளிபரப்பி வருகிறது. இந்த நேரத்தில் இந்த சந்திப்புகளில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விவகாரமும் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இஸ்ரேலுடைய முன்னாள் அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு கருத்து, இந்தியா இஸ்ரேலோடு அதிகமாக நெருங்க வேண்டும். காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் தற்போது இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளிடத்தில் அணு ஆயுதங்கள் இல்லை. எனவே இஸ்லாமிய நாடுகள் பாகிஸ்தானோடு நெருக்கம் காட்டுகின்றன, ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றன. எனவே இந்தியா இஸ்ரேலோடு நெருக்கம் காட்ட வேண்டும் என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர். அதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான் என்பதை விட சவுதி அரேபியாவினுடைய பொறுத்தவரையில் அவங்க கொஞ்சம் கூடுதலாகவே மற்ற நாடுகளோடு இணங்குகிற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் ஈரானோடு ஒரு நெருங்கிய நட்பை பேணுகிற அதே நேரம் துருக்கியோடு ஒரு கடற்படை ஒத்துழைப்பை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பாகிஸ்தானோடு வெளிப்படையாக ஒரு ஆயுத ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியாவும் இணைந்து கொண்டு தாக்குதல் நடத்தும், அதே நேரம் சவுதி மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தானும் இணைந்து கொள்ளும் என்கிற ஒப்பந்தங்களை எல்லாம் சவுதி அரேபியாவும் செய்திருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் பாகிஸ்தான் ஒருபுறம் தன்னுடைய அரசியலை சர்வதேச அரங்கில் மாற்றி
வடிவமைத்த வியூகங்களோடு பயணிக்கிற போது இந்தியாவும் இப்படியான வியூகங்களை கையிலே எடுத்திருக்கிறது என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுடைய கணிப்பாகவும் பேச்சாகவும் மாறி இருப்பதை நம்ம இங்கே கவனிக்க முடியும். இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம் மூண்டு விடலாம், எந்த நேரத்திலும் இரண்டு நாடுகளும் சண்டையின் பக்கம் தள்ளப்படலாம் என்கிற சர்ச்சைகளும் பேச்சுக்களும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான ஒரு பாரிய யுத்தம் தொடர்பான பேச்சுக்களை பேசியிருந்ததையும் சர்வதேச ஊடகங்கள் நமக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்காவையே அச்சுறுத்துகிற அளவுக்கு ஈரான் இவ்வளவு சர்வதேச தடைகளுக்கு மத்தியில் எப்படி நவீன ஆயுதங்களை உருவாக்கியது என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய சாராம்ச கருத்தாக இருக்கிறது. உண்மையிலேயே ஈரானுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் சர்வதேச பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார்கள். எந்த நாடுகளுடனும் ஈரான் வெளிப்படையாக வியாபாரங்களை செய்ய முடியலை. ஈரானுடைய பெரும்பாலான எண்ணெய் உற்பத்திகள் கருப்பு சந்தையினூடாகத்தான் விற்பனை செய்யப்படுகிறது. அதிலும் 80% எண்ணெய் உற்பத்தியை சீனாவுக்குத்தான் ஈரான் விற்பனையே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கு விற்கிறத விட சீனா தான் தற்போதைக்கு பாதுகாப்பு நிலை என்கிற நிலையில தான் அவர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். ரஷ்யா, சீனா, நார்த் கொரியா உள்ளிட்ட இந்த மாதிரியான நாடுகளோடு தான் அவங்க தொடர்பையே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரலாறோடு தொடர்பு பட்டு ஈரானுடைய இந்த நவீன ஆயுத தயாரிப்புகள் முனைப்பு காட்டப்பட்டிருக்கின்றன என்பதுதான் குறித்த ஆர்டிகளுடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நீங்கள் இப்ப பார்க்கக்கூடிய இந்த விமானத்தை பொறுத்தவரையில் இது F-14 வகையான விமானங்கள், F-14 வகையான விமானம் என்று சொல்லுவாங்க. இதற்கு பிறகு தயாரிக்கப்பட்டதுதான் F-15, F-16 வகையான தாக்குதல் விமானங்கள். 1970களுக்கு முன்பதாக எல்லாம் உலகத்திலேயே மிக பயங்கரமான விமானமாக பார்க்கப்பட்டது இந்த F-14 வகையான விமானங்கள் தான். இந்த விமானங்களுடைய தயாரிப்புகளை ஒரு காலகட்டம் வரும்போது அமெரிக்காவை நிறுத்திவிட்டது. குறிப்பாக அமெரிக்காவில் இருந்த 23 விமானங்களை ஒரே நேரத்தில் அமெரிக்கா பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்து அழிச்சே போட்டாங்க என்கிற வரலாறுகளை நம்ம பார்க்க முடியும். அதற்கான காரணங்களும் இருந்தது. அதனுடைய தொழில்நுட்ப பிரச்சனைகள், தொடர்ந்து அதை வழிநடத்த முடியாத நிலைகள் எல்லாம் இருந்த காரணத்தினால அந்த காலகட்டங்களில் அதை அவர்கள் அழித்து விட்டார்கள். 1970களுடைய நடுப்பகுதியிலிருந்து 1990களுடைய பிற்பகுதி வரைக்கும் F-14 வகையான இந்த விமானங்கள் அமெரிக்காவினுடைய விமானப்படையில் ஒரு முக்கியமான அங்கமாகவே பார்க்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற F-35 விமானங்கள் அல்லது F-15 வகையான விமானங்கள் அல்லது F-16 வகையான விமானங்களை தாண்டி அன்றைய காலகட்டத்தில் இந்த F-14 வகையான விமானங்கள் தான் ஒரு முக்கியமான விமானமாக 1990கள் வரைக்கும் அமெரிக்காவிலேயே பேசுபொருளாக இருந்த நிலையில் 1980களுக்கு பிறகு 90களை நெருங்குகிற காலகட்டத்திலேயே அமெரிக்கா இந்த விமானங்களை ஓரமாக்கினது மட்டுமல்லாமல் சினிமா படங்களில் நடிப்பதற்கு இந்த விமானங்களை பயன்படுத்துவதற்கே அனுமதிச்சிட்டாங்க. வெள்ளித்திரைகளுக்கு கொண்டு வர்றதுக்கு அனுமதித்த காலகட்டமாக இருக்கிற நேரத்தில் தான் முரண்பாடாக F-14 வகையான இந்த விமானங்களை வாங்கிய ஒரே நாடு உலகத்தில் அமெரிக்காட்டை இருந்து ஈரானாக பார்க்கப்பட்டது. ஈரானுடைய முடியாட்சி, ஷாகு மன்னர் ஆட்சியில் இருந்தாரா இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி, அதற்கு முன்பதாக இருந்த ஆயத்துல்லா ஹொமைனி அவர்களுடைய அந்த புரட்சியெல்லாம் நாட்டுக்குள்ளே உண்டாக்கி ஈரான் அவங்க கைப்பற்றுறதுக்கு முன்பதாக ஷாகு என்கிற மன்னருடைய கட்டுப்பாட்டில் தான் ஈரான் இருந்தது. அமெரிக்காவினுடைய கொத்தடிமையாக அவர் இருந்தார். அவருடைய பேரப்புள்ள தான் இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆட்சியை தாங்க ஈரானுக்குள்ள என்று சொல்லி ட்விட்டரில் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்விட்டர் ஜனாதிபதியாக அவர் இருக்கிறார். இப்படியான சூழலில் ஈரானுடைய முடியாட்சி ஷாகு மன்னரிடத்தில் இருக்கிற போது 1976களில் 80 F-14 வகையான விமானங்கள், இந்த வகை விமானங்கள் 80 விமானங்களை ஈரான் அமெரிக்காவிடத்தில் கேட்டிருந்தது. அமெரிக்காவும் என்ன பண்ணாங்கன்னா 1976ல் போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு 1979களிலேயே 79 விமானங்களை கொடுத்துட்டாங்க. 80 விமானம் கொடுக்கணும், 79 கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு விமானம் கொடுக்கறதுக்கு பாக்கி இருந்த நிலையில தான் ஈரானில் புரட்சி வெடிக்கிறது. அவங்க அந்த விமானத்தை கொடுக்கல. 79 கொடுத்துட்டாங்க. ஒன்றை கொடுத்துட்டு 79 கொடுக்கலன்னா தான் பிரச்சனை. 79 கொடுத்துட்டு ஒன்றை கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய பொறியியலாளர்கள், ஈரானுடைய அங்கே இருக்கக்கூடிய விற்பனர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த விமானங்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளி குழுக்களும் ஆயுதங்களை சுயமாக தயாரிப்பதற்கு
பயன்படுத்திய ஒரு மெத்தேடு தான் இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங். இருக்கிற ஒரு பொருளை எடுத்து பிரித்து மேய்ஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிறது, தேவையான மாதிரி அதை மாற்றிக்கிறது. இந்த சைனாவில் பண்ணுவானா இல்லையா, ஆப்பிள் கம்பெனி அழகான ஐஃபோனை போட்டதோடு அதை எடுத்து பிரித்து மேய்ஞ்சி அதே மாதிரி ஒரு ஐஃபோனை போட்டுவிட்ருவோம், அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள், இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா இல்லை, இது ரிவர்ஸ் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தடில் இதில் 80-79 ஃப்ளைட் இருக்குது, ஒன்றை கலெக்டரா பிரித்து மேய்வோம்னு சொல்லி பிரித்து மேய்ஞ்சி அதனுடைய தொழில்நுட்பங்களை எல்லாம் பார்த்து இந்த விமானங்களை பொறுத்தவரை இதில் தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஏவுகணைகள் AIM 54 வகையான ஃபீனிக்ஸ் ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்படும் என்று இருந்த நிலையில் தற்போது ஈரான் செய்திருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் படி இந்த விமானத்துக்கு ஈரானுடைய ஆய்வாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் தயாரித்த பகூர் 19 வகையான ஏவுகணைகளை பொருத்துவதற்குரிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். விமானம் அமெரிக்காவுடைய தயாரிப்பு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஏவுகணை ஈரானுடைய தயாரிப்பு. ஈரானுடைய தயாரிப்பு ஏவுகணையை அமெரிக்காவினுடைய தயாரிப்பு விமானத்தின் இருந்து தாக்குதல் நடத்துகிற தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறது ஈரான் என்கிற மிக முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்ல, ஈரானுக்கு முன்பதாக அமெரிக்கா வைத்துக் கொண்டது இந்த F-14 வகையான விமானங்களை பொறுத்தவரையில் இதில் தரையில் இருந்து வானத்தை நோக்கி தாக்குதல் நடத்துகிற ஏவுகணைகள் இருந்த நிலையில் தற்போது ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அசெம்பிள் பண்ணி அவங்க தயாரிச்சிருக்கக்கூடிய மீளுருவாக்கம் செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய இந்த விமானத்தை பொறுத்தவரையில் வானத்திலிருந்தே வானத்திற்கு தாக்குகிற ஏவுகணைகள் அதிலே பொருத்தி தாக்குதல் நடத்த முடியும். அதாவது ஒரு யுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய விமானங்களை வானத்தில் பறந்துக்கிட்டே இதே விமானங்கள் தாக்குதல் நடத்தும். கீழே இருந்து அடிக்கணும்ன்றது இல்லை, மேலே இருந்தே அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த விதமான அமெரிக்காவினுடைய ஆதரவும் இல்லாமல், உற்பத்தி செய்தவர்களுடைய ஆதரவோ தொழில்நுட்பங்களோ இல்லாமல் 4 தசாப்தங்களாக அமெரிக்காவினுடைய ஒரு விமானத்தை அதிநவீன விமானமாக மாற்றி வைத்திருக்கிறது ஈரான் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ட்விஸ்டாக இருக்கிறது என்கிறது அந்த குறித்த கட்டுரை. 1984ஆம் ஆண்டில் ஈரான் தன்னுடைய முதல் தயாரிப்பாக ரஷ்ய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஸ்கட் ஏவுகணைகளை லிபியாவில் இருந்து வாங்கி இருக்கிறது. அதனுடைய அந்த ஆயுத தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. 1984 ரஷ்யாவில் தயாரிக்கக்கூடிய ஸ்கட் என்கிற வகையான ஒரு ஏவுகணை அவங்க வாங்கினாங்களாம். அதுக்கு பிறகு அதையும் வாங்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் வடகொரியா சீனாவில் இருந்தும் ஸ்கட் வகையான ஏவுகணைகளை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 3 ஏவுகணைகளையும் வாங்கி 1990களில் ஷஹாபு 1 ஷஹாபு 2 என்கிற 2 வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரிக்கிறது. எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஸ்கட் வகையான ஏவுகணை தான். இந்த ஸ்கட்டுன்னா என்னன்னு எனக்கு தெரியலை. இந்த ஸ்கட் வகையான ஏவுகணையை அவங்க சீனாவில் இருந்தும் ரஷ்யாவில் இருந்தும் நார்த் கொரியாவில் இருந்தும் வாங்கி அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி பிரித்து மேஞ்சி இவங்க ஒரு ஏவுகணையை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஏவுகணை தான் முதலாவதாக ஷஹாபு 1 என்று சொல்லி வெளியிடப்பட்டது. பிறகு ஷஹாபு 2 என்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகள். அதற்கு பிறகு அவங்க தயாரித்தது தான் சிஜில், அதே போன்ற இமாது, அதே போன்ற கைபர், ஃபத்தாகு, இந்த மாதிரியான ஏவுகணைகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை தொடர்ந்து உருவாக்கியது. இது ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அவங்க கடைசியாக உருவாக்கிய இந்த சிஜில் வகையான ஏவுகணைகள் அல்லது ஃபத்தாகு வகையான ஏவுகணைகள் எல்லாம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது திரவ ரீதியில் இருக்கக்கூடிய எரிபொருளில் இருந்து திண்ம எரிபொருளுக்கு மாற்றி தயாரிக்கக்கூடிய மிக வேகமாக சென்று தாக்குதல் நடத்தக்கூடியதான் ஹைப்பர்சோனிக். இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கிறதாக இருந்தால் இதற்கு கடுமையான வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் கொண்ட வாகனங்கள் இருக்க வேண்டும். வெஹிக்கிளில் இருந்து அந்த ஏவுகணை ஏவுவாங்களாம். ஏவுறதுக்கு அந்த ஏவுகணை போகும்போது கடுமையாக தீப்பிழம்போடு கிளம்பி போகிறதுனால அந்த வெஹிக்கிள் அந்த தீப்பிழம்புகளை தாங்குகிற விதமாக இருக்கிற எரிஞ்சு சாம்பலாக போயிடும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வெஹிக்கிள்களை தயாரிக்க வேண்டியிருந்தது. அதே போன்று காற்றியக்க நிலைத்தன்மையை கரெக்டாக பேணணும். விண்வெளியை தாண்டி போகும்போது அதை கரெக்டாக தொழில்நுட்ப ரீதியாக பேண வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி அதில் தேவையான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய விதமாக தயாரிக்கவும் வேண்டும். இப்படி ஹை லெவலில் உலகத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுடைய நிலைமை எப்படின்னு கேட்டால் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஈரான் இதை தயாரிக்கிறது. ஈரான் தயாரிப்பதற்கு முன்பதாக ரஷ்யாவிடம் இது இருக்கிறது, அமெரிக்காவிடம் இருக்கிறது, சீனாவிடம் இருக்கிறது. உலகத்திலேயே 4 நாடுகள் தான் ஹைப்பர்சோனிக் இந்த வகையான ஏவுகணைகளை தயாரிக்கிறது. அதிலே 4வது நாடாக ஈரான் இருக்கிறது. மற்றெல்லாம் நீங்கள் வல்லரசு நாடுகள் அமெரிக்காட்டே இருக்குது, ரஷ்யாட்டே இருக்குது, சீனாட்டே இருக்குது. அதற்கு அடுத்ததாக ஹைப்பர்சோனிக் யார்ட்டே இருக்குதுன்னு கேட்டால் ஈரான்கிட்ட தான் இருக்கிறது. உலகமே மூக்கில் கையை வச்சு ஆச்சரியப்படுகிற வகையில் அவங்க ஹைப்பர்சோனிக்கில் ஃபத்தாகு 1 தயாரித்தாங்க. இந்த ஃபத்தாகு 1 ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏவுகணை தடுப்பு இந்த ஏரோ சிஸ்டம், அயன் டோம்,
தேடு இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போய் அட்டாக் பண்ணு. அதுதான் ஃபத்தாஹில் ஹைப்பர்சோனிக்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலு. அமெரிக்காட்ட ஹைப்பர்சோனிக் இருந்தாலும் அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய தேடால கூட ஹைப்பர்சோனிக்கை முழுமையாக தடுக்க முடியாது. அதற்கான ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், கடைசியாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 12 நாள் வார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்த நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாத்ததே அமெரிக்கா தான். அமெரிக்கா தேடு சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏரோ சிஸ்டங்களோ அல்லது அயன்டோமாலேயோ பாலஸ்தீன போராளிகளுடைய ஏவுகணைகளையே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் தேடுன்னு ஒன்று கொண்டு வரோம், உலகத்திலே பலம். அதை இப்போ கொண்டு வந்து எல்லா பகுதிகளிலையும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தாரில் மாற்றான், ஜோர்டானில் மாற்றான், எல்லா நாடுகளையும் தேடை தான் கொண்டு வந்து மாற்றான். ஈரான் அடித்தான்னு சொன்னால் அந்த ஏவுகணைகளை அதை தடுக்கும்னு தான் கொண்டு வந்து மாற்றான். ஆனால் இது தடுத்து ஃபெயிலியருங்கிறது இந்த ஜூன் மாத 12 நாள் வார்லேயே தெளிவாக இருக்கிறது என்கிறது அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரை. குறிப்பாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தும் போது ஈரான் 574 ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகளை ஏவிய நேரத்தில் 273 ஏவுகணைகளை மட்டும்தான் அமெரிக்காவால் தடுத்து நிறுத்த முடிந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய தேடால 273 தான் தடுத்திருக்கிறாங்களே தவிர மீதி 300 அவங்களால தடுக்க முடியாமல் போயிருக்குது. அமெரிக்கா இந்த வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுப்பதற்காக தேட் சிஸ்டத்தில் இருந்து 150க்கு மேற்பட்ட ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவிச்சிருக்கிறது. இது எந்த அளவுக்கான பயன்பாடுன்னு சொன்னால், கடந்த 12 நாள் வாரில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதல்களில் 70% ஏவுகணைகள் தடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் அடித்ததை தடுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்த ஏவுகணைகளில் 70% பயன்படுத்தியிருக்கிறாங்க. மோதலுடைய முடிவில் ஆபத்தான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், 12 நாள் வார் முடியும் போது அமெரிக்காவிடத்திலும் இஸ்ரேலிடத்திலும் அதற்கு பிறகு ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதை தடுப்பதற்கான எந்த ஏவுகணைகளும் கையிருப்பு இருக்கவில்லை. இது பெரிய ஆபத்தான ஒரு செய்தியாக வெளிவந்திருக்குது. உண்மையிலேயே 12 நாளைக்கு பிறகு 13, 14வது நாள் ஈரான் அடிச்சிருந்தான்னா அப்பவே இஸ்ரேல் இல்லைன்னு ஆகியிருக்கும் என்பதுதான் இதிலிருந்து தெரிய வருகிற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இதுக்குத்தான் ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் வந்து தாக்குற ஏவுகணைகள் எல்லாம் இல்லாமலாக்கணும், இல்லைண்டா ஈரான் மேலே நம்ம யுத்தம் பண்ணணும். ஏன் இஸ்ரேல் விடாப்பிடியா நிற்கிறான்னு கேட்டால், வாங்கின அடி அந்த அளவுக்கு உண்டான அடி என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நீர்மூழ்கி கப்பல்களும் சுரங்க கப்பல் படையும் ஈரானுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. இதே தடைக்கு நிகராக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் ஈரானிடத்தில் 28 தொடக்கம் 30 வகையான நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எல்லாமே ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஊடாக அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் தற்போது ஏவுகணைகள் மாத்திரமல்லாமல் சுரங்கங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்களாக 6000க்கு மேற்பட்ட கடல் கன்னிவெடிகளை வைத்திருக்கிறார்கள். அது தவிர்த்து நிறைய சுரங்கப்பாதைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சுரங்கப்பாதைகளிலிருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த 6000 கன்னிவெடிகள் இருக்கிறது. இந்த 6000 கன்னிவெடிகள் அந்த ஹொர்முஸ் ஜலசந்தி பகுதியில் வெடிக்க ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்காவோட கப்பல் மட்டுமில்லை, இருக்கிற எல்லா கப்பலும் நாசமாக போயிருங்கிறதுக்கான ஒரு தரவாக இது சொல்லப்படக்கூடிய சூழலில் தான் இதில் சீனாவினுடைய 270 கிலோகிராம் சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணைகளோடு கூடிய சீனாவின் EM-52 வகையான ஸ்மார்ட் சுரங்கங்களும் இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்குது. சீனா ஈரானுக்கு ஆயுதத்தை மட்டும் கொடுக்கல, அதை தாண்டி அவர்களுடைய தாக்குதல் ஸ்மார்ட் சுரங்கங்களை ஈரானுடைய பகுதிகளில் அமைத்திருக்கிறார்கள். எனவே சீனாவினுடைய ஸ்மார்ட் சுரங்கங்களுள்ள இருந்தும் ஈரான் தாக்குதல்களை நடத்தும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் கடந்த செவ்வாய்க்கிழமை F-22 வகையான விமானங்கள், இது வந்து F-14 வகையான விமானங்கள், இதற்கு பிறகு வந்த F-22 வகையான விமானங்கள் 12 விமானங்கள் திடீரென இஸ்ரேலில் வந்து தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இராணுவத்தை குவிச்சு கொண்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் இஸ்ரேலில் F-22 வகையான விமானங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார்கள். அதில் 12 விமானங்கள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய கடற்படை நேற்றைய தினம் பஹ்ரைனுடைய சில கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கு. கைப்பற்றப்பட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர்களை விடுவித்திருக்கிறார்கள். இதற்குரிய காரணமாக ஈரான் என்ன சொல்றாங்க கேட்டால், பஹ்ரைனுடைய அதிபர் திடீரென ஈரானுக்கு எதிராக கடந்த வாரம் நீங்கள் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்கினீங்கன்னா நாங்கள் உங்களை தாக்குவோம் எல்லாம் மிரட்டல் விடுத்திருந்தார். அவருக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறோம். கப்பலில் இருந்த சில பேரை கைது பண்ணிட்டு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் காசாவில் அமெரிக்கா 5000 பேரை தங்க வைக்கும் விதமான ஒரு இராணுவ தளத்தை உருவாக்கப் போகிறது என்கிற செய்திகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது உருவாக்கப்படத்தான் போகிறது என்று இன்றைக்கு உறுதிப்படுத்தி தி கார்டியன் செய்தி வெளியிட்டிருக்கிறது.
இருக்கிற அதே நேரத்தில் அந்த இராணுவ வளாகம் 350 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும், சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.